ஹாய், திஸ் இஸ் ஷாஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ நம்ம இப்போ கட் பண்ண போகிறது ஒரு சுடிதாரோட டாப் வீடியோ தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, மேடம் உங்களோட வீடியோவில் எல்லாமே இருக்குது, பட்டு சுடிதார் டாப் கட்டிங் வீடியோ இல்லைன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். என்னடா ஆமாம் இல்லை, சரி போட்டுருவோம், இவ்வளோ நாள் போடலைன்றது எனக்கு இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். பட் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பட் இது போடலை. பேண்ட்டு கூட டிஃப்ரெண்ட்டான பேண்ட்ஸ் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ இது போடலைன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ இப்போ அதை போட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு தான். ஸோ இது வரைக்கும் டாப்புக்கு எந்த சஜஷனும் வந்தது இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி டாப் போடணுன்னு ஐடியா வந்துருச்சு. ஸோ அதுக்காக இது ஒரு அளவு டாப்பு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டான டாப்பு தான், என்னோடது தான் பார்த்திங்கன்னா. ஸோ இது ஒரு க்ரேப் மெட்டீரியல் மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ லைனிங் வந்து ப்ரௌன் கலர்லேயே எடுத்திருக்கேன். ஸோ எல்லாம் வேண்டாம், ப்ரௌன் தான் நிறைய அந்த டிசைன்ஸில் இருக்குது அப்படின்றதுனால லைனிங் வந்து நான் ஒரு 2.25 மீட்ரு எடுத்திருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும். ஸ்லீவுக்காக தான். ஸ்லீவ் நான் வந்து ஒரு 12 இன்ச்சு கிட்ட உயரம் வச்சு கட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் எல்போக்கு மேலே வரைக்கும் வரும். ஸோ இருந்தாலுமே 11.5 வேணும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ டபுள் ஃபோல்டு பண்ணி வச்சாச்சு லைனிங்கை. இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதாரோட டாப் எந்த லென்த் இருக்கோ அந்த லைனிங் லென்த் அளவுக்கு கொஞ்சம் மேலே வச்சு நான் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும், அக்கல் வளைவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹிப்புக்கிட்ட அந்த முடியும் பார்த்திங்களா, அதுக்கு இந்த சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு ஒரு இன்ச்சு கேப் விட்டு, அந்த தையல்லேருந்து 1 இன்ச்சு கேப்பை அந்த சைடு விடணும். ஸோ எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஃபோல்டு பண்ணுறதுக்காக. ஸோ அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த கர்வ் வந்து அந்த இடத்துல முடிகிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ முடிகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு எந்த மார்க்கிங்கும் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் நெக்கு கிட்ட பார்த்தீங்கனாலே தெரியும், நெக்கு வந்து அகலமாக இருக்குது. அதாவது 3.5 கிட்ட அகலம் இருக்குது. பட் ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ எனக்கு ஷோல்ட்ரு கொஞ்சம் பெருசாகவும் நெக்கு வந்து கொஞ்சம் ஒடுக்கமாகவும் வேணும் அப்படின்றதுக்காக நான் இதை மார்க் பண்ணலை. ஸோ ஹைட்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டேன். ஸோ இந்த ஹைட்டை உங்களுக்கு பக்கத்தில் வச்சு நான் எப்படி மார்க் பண்ணுறேன்றதையும் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் க்ரேப் மெட்டீரியல் அப்படின்றனால ஷார்ட் ஆக்கி, அதாவது மொட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு கீழே பேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா கேதரிங் பேண்ட் இல்லாமல் கொஞ்சம் பாட்டியாலா அதாவது செமி பாட்டியாலா மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால் அதாவது டாப்பை வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 2.5 இன்ச்சுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு நெக்குக்கு இல்லை, அதாவது நெக்கோட அகலத்துக்கு வந்து 2.5, ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா 3.5 வச்சுட்டேன். அக்கலுக்கு லென்த்து பார்த்திங்கன்னா 6 வச்சுருக்கேன். என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38. ஸோ 38க்கு 6.5 வைக்கலாம். 6 நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. 6க்கு அந்த எல் ஷேப் வச்சாச்சு. இந்த அக்கிள் வளைவுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் மேக்ஸிமம் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்கேலு மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கே தெரியும். இந்த நம்ம மிஷினரிஸ் ஐட்டம் ஃபுல்லாக கிடைக்கிற கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான இதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீழேருந்து மேலே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ லைனிங்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது நெக்கை நான் கட் பண்ண மாட்டேன். அதாவது மார்க் பண்ணிட்டேன், 2.5ன்னு சொல்லி மார்க் பண்ணிட்டேன். பட் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சைடை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சோம், அந்த கர்வ் ஷேப்புக்கு வளைகிற இடத்துல பெண்ட் பண்ணி ஃபுல்லாக அக்கல் வளைவை மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ண வரைக்கும் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த லைனிங் கிளாத்தை வந்து ஸோ பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்க பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு கிளியரான வீடியோ தான். ஸோ தமிழில் தான் ப்ளே ஆகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப நீட்டாக, ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து நிறைய இப்படி மார்க் பண்ணுமா, நான் சின்ன மார்க்கிங் தான், இப்படி நான் நெக்குக்கு வச்சுட்டேனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நெக்ஸ்ட் டே நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு அடுத்து இன்னொரு டாப் கட்டிங் வீடியோ போடுறேன். அதில் வந்து நெக்கை நான் எப்படி மார்க் பண்ணுறேன், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு, அக்கிள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். இது சடன்லி எனக்கு தோணுன வீடியோன்றனால, ஏன்னா
நாளைக்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி அதை வீடியோவாக எடுத்துடலாமேன்ற ஒரு ஆசையில் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 2 பீஸையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவுக்கு நான் லென்த்தி ஸ்லீவுன்னு யோசிச்சிருக்கேன். பட் அந்த மெட்டீரியல் வந்து எந்தளவுக்கு லென்த் இருக்குன்றதை பார்த்துட்டு, அதாவது பேலன்ஸ் வந்து ஷார்ட் ஸ்லீவுக்கு வருதா இல்லை லாங் ஸ்லீவுக்கு வருதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா தான். ஸோ இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணது தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணோம். ஸோ அக்கல் வளைவோடு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த 2.5 மார்க் பண்ணோம். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து நான் வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். 5.5 வைப்பேன் நான். எனக்கு தெரிஞ்சு 5.5 தான். ஆமாம், 5.5. லென்த்து பார்த்திங்கன்னா, அதாவது உயரம் கழுத்துக்கு அகலம் வந்து 2.5 வச்சுருந்தோம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5.5. இப்போ அந்த 5.5 அந்த 2.5ல் வந்து 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன். ஸோ அந்த மார்க்கிங்லேருந்து மேலே ஒரு க்ராஸ். இது என்னன்னு பார்த்திங்கன்னா பானா ஷேப். நான் இந்த ஷேப் வச்சு தைச்சி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பழகும்போது வச்சு தைச்சது. அதுக்கப்புறம் இந்த நெக்கு பேட்டர்ன் வந்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி நிறைய இதில் வைக்கல. பட் ரீசெண்டாக ஒரு இதில் வச்சேன். ஆனால் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வச்சுருந்தேன். பட் ஓகே, பேக் வந்து ரவுண்ட் நெக் வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி வந்து எனக்கு 2 பக்கமுமே, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இந்த பானா ஷேப்பில் வச்சு நாட் கட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கை கட் பண்ணியாச்சு. பேக் நெக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறோம். அதே சேம் 2.5 தான். ஹைட் வந்து 8 இன்ச் வைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ப்ளவுஸில் என்ன ஹைட்டு யூஸ் பண்ணுவேனோ அதை தான் வந்து சுடிதாருக்கும் யூஸ் பண்ணுவேன். பட் இதில் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மி பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ப்ளவுஸுக்கு 9.5 10 கூட வைப்பேன். 9லேருந்து 9.5 10 அந்த மாதிரி வைப்பேன். ஸோ இதில் வந்து 8 இன்ச்சு தான் வச்சுருக்கேன் நான். ஹைட்டு, அதாவது நான் சொல்கிறது வந்து ஹைட்டு. அகலம் வந்து 2.5 தான் வச்சுருக்கேன். ஷோல்டர் அகலப்படுத்தியிருக்கோம். நெக்கை வந்து கொஞ்சம் குறுக்கி இருக்கும்னு சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்பீங்க. அதாவது ஒரு பிகினர்ஸாக இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு குட்டி கொஸ்டின் உங்களுக்கு தோணும். அதாவது ஷோல்டர்கிட்ட அந்த நெக் இருக்குது பார்த்தீங்களா, நெக்குக்கு மார்க் பண்ண அந்த 2.5 கிட்டேருந்து இந்த 3.5ல் இருக்கிற அந்த லென்த்தில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து கொஞ்சம் க்ராஸாக ஒரு லைன் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நான் மார்க் பண்ணலன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்ட்ரு ஒவ்வொருத்தவங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது, கழுத்துலேருந்து அந்த ஷோல்ட்ரு வர்ற இடம் வந்து கொஞ்சம் பெண்டாகி வரும், கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக வரும், கொஞ்சம் பேருக்கு அப்படியே உள்ளே இறங்கி வரும். ஸோ உள்ளே இறங்கி வர்றவங்களுக்கு வந்து ஷோல்டரில் கைக்கு மேலே வந்து நிற்கும், சில பேருக்கு நிற்காது. பட் எனக்கு வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் என்னோடதுக்கு வைக்க மாட்டேன். பட் கஸ்டமருக்கு வைப்பேன் என்னோடதில். ஏன்னா எனக்கு ஷோல்டர் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த இடத்துல நான் அந்த க்ராஸ் வச்சேன்னா எனக்கு கையிலேருந்து நழுவி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் நாட் வைக்கிற மாதிரி இருக்கும். நாட் வைக்காமல் போட முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த இது பண்ணலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸில் வந்து மெயினாக வந்து உள்வளைவு மார்க் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுடிதாருக்குமே வந்து உள்வளைவு தாராளமாக வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேப்பு நம்மளோட அந்த கப் ஷேப்பை வந்து ரொம்ப அழகாக காமிக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு அந்த இடத்துலேருந்து உள்ளே தள்ளி வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க, அதாவது உள்வளைவு நான் இது வரைக்கும் சுடிதாருக்கு நான் வச்சதில்லை அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ஸ்லீவ் வந்து நம்ம லென்த்தியாக வைக்கிறோம் பார்த்திங்களா, அதனால் அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து 4 ஃபோல்டாக அதே மாதிரி மெட்டீரியலை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா லைனிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சு கேப்பில் உயரம் இருக்கும். ஸோ அந்த 5 இன்ச்சு வந்து கீழே 2 ஃபோல்டு பண்ணும்போது ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட கம்மியாயிரும் டபுள் ஃபோல்டு பண்ணும்போது. அது மாதிரி மேலே இது பண்ணும்போது அது ஒரு 1/2 இன்ச்சு வந்துடும். அப்போ 3.5 தான் உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளே ஆகிறது வந்து 3.5 தான் ஆகும். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக கட் பண்ணிடலாம். அதாவது சைடில் கொஞ்சம் எக்ஸஸ் துணி வச்சு கட் பண்ணிடலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத் எப்படியும் நழுவும். ஸோ இதை வந்து
கரெக்டாக இது கட் பண்ணுறது, அதாவது ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் ஃபுல்லாக நிறைய குண்டூசி வச்சுக்கோங்க. அதாவது டைம் ரொம்ப எடுக்குதுன்னு யோசிக்காமல், நானே இப்போ வரைக்குமே என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி கிளாத்லாம் வருதுன்னா கீழே ஃப்ளாட்டாக விரிச்சிருவேன். இந்த லைனிங் கிளாத்தையே, அதாவது இந்த சுடிதார் கிளாத்தை வந்து கீழே விரிச்சிட்டு அது மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு சுற்றிலும் செக்யூராக எவ்வளோ பின் பண்ண முடியுமோ அவ்வளோ பின் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இதை மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா துணி, அதாவது லைனிங் துணி இந்த மெட்டீரியல்லேருந்து கண்டிப்பான முறையில் விலகாது. பிகினர்ஸாக இருந்தாலுமே சுற்றிலும் பின் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். துணி நழுவி ஒரு மாதிரி தெரியாமல் இருக்கும். இன்னொன்று, நான் பழகும்போது எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, கைத்தையல் போட்டுருவாங்க. மேக்ஸிமம் வந்து நான் நார்த் இந்தியாவில் பழகினேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் கையிலேயே தையல் போடுவாங்க. இதை ஒரு பெரிய வேலையாக பார்க்காம எல்லோரும் லைனிங்கில் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ஊசி நூலை வச்சு நல்லா தச்சிருவாங்க. தச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து மிஷினில் வச்சு பண்ணுவாங்க. ரொம்ப அது என்ன சொல்கிறது, வேலை அதிகமாக இருக்கும். பட்டு அவங்களோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணுறது கிடையாது யாரும். பட் நான் இன்னுமே நெக் பேட்டர்னுக்கு ட்ரை பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரொம்ப ஹெவி டிசைன் ஒரு நெக்கு வைக்கிறீங்கனாலுமே அந்த நெக்குக்கு வந்து கேன்வாஸு லைனிங் எல்லாம் வச்சு அதை கையில் தச்சுட்டு திருப்பினீங்கன்னா, அதாவது கையில் தச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின் ஸ்டிச்சு அது மேலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷனாக அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட, அதாவது ஒரு பிகினர்ஸாக இருந்தாலுமே ஒரு நெக் பேட்டர்ன் ட்ரை பண்ணும்போது அதை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தாராளமாக கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் லைனிங், அதாவது பேலன்ஸ் கிளாத் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டேன். ஸோ இப்போ நான் லைனிங்கில் கட் பண்ண போகிறேன். லைனிங்கில் ஸ்லீவுக்கு வந்து என்னோடய ஸ்லீவை வச்சு நான் மார்க் பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஷோல்டரை நான் கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்கேன். ஸோ ஷோல்டரை அகலப்படுத்தினாலும் நெக்கு வந்து எப்படி ஸ்லீவ் அதே ஸ்லீவ் தானே? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்திருக்கோம். அப்படின்னும் போது ஸ்லீவோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக கூட வரும். ஸோ இதில் வந்து லென்த்து, நான் ஸ்லீவ் லென்த்து எவ்வளோ வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. அதாவது டபுள் ஃபோல்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய இடது கை பக்கம் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அந்த பிளாக் கலர் கயிறு கட்டியிருக்கிறது தான் என்னோடய இடது கை பக்கம். ஸோ என்னோடய இடது கை பக்கம் துணி ஃபுல்லாக டபுள் ஃபோல்டில் இருக்கும். அதாவது மடங்கின மாதிரி இருக்கும், ஓப்பன் சைடாக இருக்காது, க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அந்த க்ளோஸ்டு பக்கம் வந்து ஹைட்டு 11 இன்ச்சு எடுத்துக்குவேன் நான். ஸோ அதுக்கு ஆப்போசிட் பக்கம் பார்த்தீங்கன்னா 11 எடுத்திருக்கேன். அப்படின்னா மேலேருந்து, அதாவது கீழ் பக்கத்துலேருந்து மேலே இல்லாமல் மேல் பக்கத்துலேருந்து கீழே 3.5, அதாவது நம்ம என்ன இன்ச்சு வந்து ஹைட்டு எடுக்கிறோமோ, இப்போ 5.5 எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஆப்போசிட் சைடு 3.5 அல்லது 3யை மார்க் பண்ணி அதுக்கு கீழே தான் நம்ம வரணும். இப்போ நான் 3.5 மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் சில பேருக்கு புரியும், எடுத்தோன்னே எல்லாம் புரிஞ்சிட போகிறதில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அந்த மேலே ஓப்பன் இடத்துலேருந்து, அதாவது ஆப்போசிட் சைடு வந்து வரணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன். எனக்கு வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு சுற்றளவு வரும். அந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தையலுக்குன்னு நல்லாவே தெரியும். நான் தாராளமாக தையலுக்கு துணி வச்சு நான் தைப்பேன். ஏன்னா திடீர்னு கூடுவோம் குறைவோம், பிரித்து விடுறதுக்கு எல்லாத்துக்கும் துணி வேணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்லீவோடது. ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா ஃபோல்டு, அதாவது க்ளோஸ்டு பக்கத்தில் 11 இன்ச்சு, இதோட அகலம் வந்து 9.5 இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்கும், 1.5 கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அக்கல் வளைவை விட கீழ் வளைவு ரொம்ப கம்மியாக இருக்குன்றது தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3.5க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லைனிங்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ டக்குன்னு சொல்கிறேனேன்னு பார்க்காதீங்க, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்வால்வ் எடுத்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வேலை ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சீக்கிரம் முடியும். நம்மளுக்கே நம்ம தான் கட் பண்ணுவோமான்ற டவுட் வர அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. லைனிங் மேலே இந்த துணியை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு டாப்போட கட்டிங் பார்த்திங்கன்னா லைனிங் வித் லைனிங்கே ரொம்ப அழகாக ரொம்ப சீக்கிரமாக
கண்டிப்பாக நம்ம கட் பண்ணிட்டோம். இதுவும் மார்க்கிங்கோட அப்படி பார்த்தா ஸ்லீவுக்கு மார்க் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கோம். அதாவது பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குமே மார்க் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கோம். அதோட அளவை வச்சே நம்ம கட் பண்ணலை. உங்களுக்கு தெரியும், சுடிதார் டைரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணலை. ஏன்னா அதில் கொஞ்சம் எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தனால நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்லீவும் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவு ரொம்ப அழகாக கட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் என்ன வீடியோ வேணுன்றத கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்லீவ் அதாவது என்ன ஐடியா உங்களுக்கு வேணுமோ அதை நான் வந்து தாராளமாக வீடியோவில் போட ரெடியாக இருக்கேன். ஸோ ஒரு அழகான டாப்பை ஈஸியாகவும் சிம்பிளாகவும் கட் பண்ணி முடிச்சாச்சு. அளவு டாப் வச்சே ஈஸியாக கட் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.